ஹாய் நெட்டிஃபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்க ரிவ்யூ ராஜா. இன்னைக்கு நான் பார்த்த படம் கதிரவனின் கோடை மலை. ஆமா, அடிக்கிற வெயில்ல உட்காந்து பார்த்தேன். இல்லை, ஏசி போட்டிருந்தாங்க, உட்காந்து பார்த்தேன். ஸோ அந்த படம் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் தங்கச்சி. அண்ணன் எப்படின்னா வந்து உயிரை கொடுப்பார் தங்கச்சிக்காக. தங்கச்சின்னா அவ்வளோ பாசம். தங்கச்சி எப்படின்னா, எனக்கு கட்டிக்க போகிறவங்க கூட வேணாண்ணே, நீ கூட இருந்தால் போதுண்ணே, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்குள்ள எவ்வளோ பாசம் இருக்கோ, ஸோ அதே மாதிரி இவங்க வந்து சங்கரன்கோவில்ன்ற ஒரு ஊரில் இருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோ வந்து எப்படின்னா வந்து ஆர்மியில் முடிச்சுட்டு வருவார். ஸோ ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே காதல் வந்துடும். ஸோ ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா, அண்ணன் தங்கச்சியும் பிரியாமல் இருக்காங்களான்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்னா இமான் அண்ணாச்சி காமெடி தான். ஸோ அங்கங்கே வந்து அவரோட ஊர் ஸ்டைலில் பேசி செம்மையாக பேசிட்டு போவார். அடுத்து என்ன இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னா, டைரக்டரு, சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ஒருத்தர் தான், கதிரவன். ஸோ ஸ்கிரிப்ட் வைஸை விட அவரோட கேமரா வியூ அவ்வளோ அழகாக காமிச்சிருந்துருக்காரு. அந்த அவரோட ஊர் தான் அது. ஸோ அவரோட பிறந்த மண் தான் அது. ஸோ அதிலேயே படம் எடுத்திருக்கறனால ஸோ வந்து நான் அப்படியே அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூஸ்லாம் அப்படி அழகாக காமிச்சிருந்திருக்காரு. ஸோ அப்புறம் என்ன அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற நாடக ஆர்டிஸ்ட்லாம் வச்சு இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் நடிக்கிறத விட இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு பெரிய ப்ளஸ்னா சாமுசிவனோட மியூசிக் தான். அதை விட அதில் எழுதியிருக்க வரிகள் தான். ஸோ வைரமுத்து சார் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஒரு பாட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த நெல்லிச்சிமையிலும் ஒரு பாட்டு வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அந்த வர விஷுவல்லாம் ரொம்ப அழகாக அந்த ஊரோட வாசத்தை அப்படியே எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் எழுதி காமிச்சிருந்துருக்காரு. ஸோ மைனஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் தான். ஸோ லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ நம்மளை கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ கொண்டு போனார். அந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு பெரிய எப்பயுமே ஒரு படம் பார்க்கணுன்னா பெரிய ஸ்டார் இருக்கணும், அதெல்லாம் நமக்கு மனசில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படின்ற ஒரு 2 ட்ராபேக் தான். ஸோ அது இல்லாமல் படம் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுவும் முக்கியமாக இந்த வில்லேஜ் லவ்வர்ஸ்க்குலாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ லவ்வரோடு போய் பார்க்கலாம், படத்தை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் படம் பார்த்தேன். நீங்களும் போய் படம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், கமெண்ட் தான் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. என் வீடியோ பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்றதை கமெண்ட்டாக நீங்கள் சொல்லணும். ஓகே, நல்ல விதமாக சொல்லணும். பாய்.